ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 10ல் என்னோடய வெயிட் லாஸ் ஃபுட்டு என்னென்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்பா. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணால் அந்த வீடியோ நான் ஒழுங்காக ஆன் பண்ணாதனால எடிட் ஆகலை. ஃபஸ்ட்டு எண்ணெயில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு கறிவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் சின்னதாக ஒரு 3 வெங்காயம் அறுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா அறுத்து போட்டு நல்லா வதக்கிட்டு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த அளவுக்கு வதக்கிட்டா ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம முட்டை அதில் 2 முட்டை தான்ப்பா உடச்சி ஊற்றிருக்கேன். நான் 2 முட்டை உடச்சி ஊற்றி இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டால் ஓரளவுக்கு முட்டை நல்லா முட்டைக்கோஸோட நல்லா கலந்துடும். கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சளி பிடிச்சிருக்கப்பா, அது அப்படி இருக்குது குரல். பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு வதங்கினப்போ சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தழையை நல்லா 4 துணுக்கோட கிள்ளி கட் பண்ணி கழுவி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டைக்கோஸ் பொரியலும் தோசையும் தான்ப்பா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன் நான் 11 மணிக்கு போல். அதுக்கப்புறம் மத்தியானம் முட்டை தோசை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு ஆரஞ்சும் ஒரு வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு சேலடும் பாயில்டு சன்னா கொண்டக்கடலையும் எடுத்துக்கணுங்க. டே 10ல் இதெல்லாம் தான் என்னோடய ஃபுட்டு. இடையில சீரக தண்ணியும் குடித்தேன். அதுக்கப்புறமா காலையில் நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறமா உப்பு, காட்டு நெல்லி கலந்து புதினா இலை சேர்ந்து ஜூஸ் போட்டு குடித்தோம்மா. கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். காய் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வெந்துச்சுன்னா ஓரளவுக்கு சுருங்கி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கேபேஜ் பொரியலுக்கு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். தோசை ஆனால் ஃபுல் கலோரி வருதுங்க. 3 தோசையே. தோசையில் அவ்வளோ, ரைஸை விட தோசையில் அதிக கலோரி இருக்குது. எண்ணெய் போட்டு செய்கிறதுனால 250 கிராம் ரைஸை விட 250 கிராம் தோசையில் அதிக கலோரி இருக்குது. மத்தியானம் முட்டை தோசை எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு முட்டை தோசை, வேறு எதுவும் எடுத்துக்கலப்பா. அதுக்கு முன்னாடி கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன். முட்டை தோசையில் 2 முட்டை ஊற்றிருக்கேன். ஒரு தோசை மேலே நல்லா ஓரளவுக்கு அதிலே கொஞ்சம் உப்பு தூள் பெப்பரெல்லாம் போட்டால் அப்படியே விருந்தே சாப்பிடுவோம். இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பச்சை வாழைப்பழமும் ஆரஞ்சு சின்ன சைஸில் 2 எடுத்துக்கணும்ப்பா. ஆரஞ்சு பழமும் வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நைட் டின்னருக்கு கொண்டக்கடலை வேச்சு எடுத்துகிட்டு சாலட் பண்ணியிருந்தேன்ப்பா. தயிர், எலுமிச்சப்பழமெல்லாம் போட்டு. இன்றைக்கோட நாள் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.